இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் உருவாக்கிய புதிய வேலை வாய்ப்பு, இவையெல்லாம் சொல்லி நீங்கள் நாட்டு மக்களிடத்திலே பேசியிருந்தால் நீங்கள் 10 ஆண்டு காலமாக சாதனை படைத்த பிரதமர் என்கின்ற பெருமையை பெற்றிருப்பீர்கள். ஆனால் இவற்றில் ஒன்றை கூட செய்வதற்கு தகுதி படைத்த பிரதமராக நீங்கள் இல்லை என்கிற காரணத்தால் எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அவையும் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்வார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஜனநாயகத்துக்கு உகந்த பண்பா இது? அண்ணா சொன்னார், ஆப்போசிஷன் பார்ட்டி என்பது ஒரு ஷேடோ கவர்மெண்ட் என்று சொன்னார். நிழல் அரசை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற அமைப்பு யார் என்று கேட்டால் எதிர்க்கட்சி தான். சார், நீங்க ஒரு சின்ன குழுவை அமைப்பதற்கு கூட நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தையோ அல்லது நாடாளுமன்றத்தினுடைய குழுக்களினுடைய கூட்டத்தையோ கூட்ட வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாது. எதிர்கட்சி தலைவரை பார்த்து சின்ன பையன் மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணாத, பட் அவர் பண்ணனதுலாம் ரொம்ப தவறு, இது கண்டிப்பாக வந்து பதில் சொல்லணும் அப்படின்றார். அப்புறம் இன்னொரு கருத்தும் சொல்றாரு, இந்துவை வந்து ஒட்டுமொத்த இந்துவும் இழிவுபடுத்துறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்போதெல்லாம் பாரதிய ஜனதாவின் மீது விமர்சனங்கள் வருகிறதோ அந்த விமர்சனங்களை எல்லாம் இந்துக்களுக்கு எதிரான விமர்சனம் என்று திருப்பி விடுகிற வேலையை லாபகமாக செய்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அதனால்தான் சனாதானம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்தை ராஜஸ்தானுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பேசினார் மோடி. கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார், கோவிலுக்கு போவது நின்று போகும், கோயிலுக்கு போவது நின்று போனால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் போகும் என்று சொன்னார். அதே பாணியைத்தான் அடிமடியில் கை வைக்கிற வேலையை ராகுல் நாடாளுமன்றத்தில் செய்தார். அதனால் தான் தடுமாறி போனார் மோடி. என்ன சொன்னார்? நீங்கள் இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அல்ல. பாஜகவினுடைய மீதான விமர்சனங்களை எல்லாம் இந்துக்களின் பக்கம் திருப்பி விட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். ஆனா நீயே இந்து இல்லையா, நீ ஒழுங்கான இந்து இல்லைங்கிற செய்தியை நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் பதிவு செய்தார். அதனால் தான் அவர்கள் நாடாளுமன்றத்தின் அவை குறிப்பிலிருந்து ராகுலினுடைய சில பேச்சுக்களை நீக்கினார்கள். சின்ன பையன், நீ ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொல்றதெல்லாம் அந்த சின்ன பையன் தான் உங்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லாமல் மோடி சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட அரசியல் இயக்க ஆய்வாளர், எழுத்தாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து எதிர்கட்சியில் வந்து வரிசையில் கூட இல்லை, பார்வையாளர் மாடத்தில் தான் வந்து காங்கிரஸ் வந்து அமரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்ட்டியாக வந்து எதிர்கட்சியாக தலைவராக வந்து ராகுல் வந்திருக்கார். மோடியோடைய எதிர்பார்ப்பும் நடந்த விதத்தையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திருவள்ளுவர் தான் மிக அழகாக சொல்வார், நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரன் தூக்கின் உயிர் கருதி ஆகிவிடும் என்று சொல்வார். அதிகாரம் தன்னுடைய கையில் இருக்கிறது என்கிற மமதையில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பது அல்ல. மோடி தான் பிரதமர் என்பதை எப்போதுமே மறந்துவிட்டு பேசக்கூடியவர் தான். நான் அதற்காகத்தான் முன்பே சொன்னேன், திரௌபதி முர்மு அம்மையார் நாடாளுமன்றத்தில் வந்து 2 அவைகளை கூட்டி உரையாற்றி விட்டு சென்றதற்கு பிறகு கடந்த முறை நாடாளுமன்றத்தின் நிறைவு கூட்டத்தொடர், அப்போது இருந்த சூழல் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி மீண்டும் வருமா வராதா என்கிற கேள்விக்குறியெல்லாம் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மோடி நன்றி தெரிவித்து பேச வேண்டும். நீங்கள் என்ன சொல்லி பேசி இருக்க வேண்டும்? இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்த சாதனை, இந்த 10 ஆண்டுகளாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திட்டங்கள், இந்த 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சி, இந்த 10 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி, இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் உருவாக்கிய புதிய வேலை வாய்ப்பு, இவையெல்லாம் சொல்லி நீங்கள் நாட்டு மக்களிடத்திலே பேசியிருந்தால் நீங்கள் 10 ஆண்டு காலமாக சாதனை படைத்த பிரதமர் என்கின்ற பெருமையை பெற்றிருப்பீர்கள். ஆனால் இவற்றில் ஒன்றை கூட செய்வதற்கு தகுதி படைத்த பிரதமராக நீங்கள் இல்லை என்கிற காரணத்தால் எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அவையும் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்வார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஜனநாயகத்துக்கு உகந்த பண்பா இது? அதனால்தான் அண்ணா சொன்னார், ஆப்போசிஷன் பார்ட்டி என்பது ஒரு ஷேடோ கவர்மெண்ட் என்று சொன்னார். நிழல் அரசை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற அமைப்பு யார் என்று கேட்டால் எதிர்க்கட்சி தான். சார், நீங்க ஒரு சின்ன குழுவை அமைப்பதற்கு கூட நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தையோ அல்லது நாடாளுமன்றத்தினுடைய குழுக்களினுடைய கூட்டத்தையோ கூட்ட வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாது. அரசு எப்போதெல்லாம் தடுமாறுகிறதோ அந்த அரசை தடுமாறாமல் வழிநடத்துகிற வாய்ப்பு எதிர்க்கட்சி இடத்திலே தான் இருக்கிறது. அவர்கள் தான் சுட்டிக்காட்டி நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பதை நேர்வழிப்படுத்துவதற்கு வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அது காங்கிரஸ் கட்சி இருக்கிற போது பாஜகவாக இருந்தாலும் சரி, பாஜக ஆளுகிற போது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிக்கு அந்த அந்தஸ்து எப்போதும் தரப்பட வேண்டும். எதிர்க்கட்சிக்கு அந்த மாண்பு எப்போதும் தரப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவின் மீது நீங்கள் விவாதம் நடத்தினாலும் எதிர்க்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்பை தந்து எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்தை கேட்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கிறாரா இல்லையா?
தனி மனித தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் கூட அதில் மீதான விவாதத்தில் முதலில் யாரை உரையாற்ற வைக்கிறார்கள்? எடப்பாடி பழனிசாமியைத்தான் உரையாற்ற வைக்கிறார்கள். அவர்தான் எழுந்து நின்று அந்த மசோதா குறித்து பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதலில் பேசுவதற்கு வாய்ப்பு. எதற்காக என்று கேட்டால் எதிர்கட்சிகளுடைய குரல் தான் முதலில் ஒலிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கம்தான். அதற்காகத்தான் அவரை எழுந்து பேச சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியே இருக்கக்கூடாது என்று சொன்னீர்கள். எதிர்கட்சிகளே இருக்க மாட்டார்கள் என்று சொன்னால், ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? 10 ஆண்டுகளில் இல்லாத எதிர்கட்சி இந்த முறை அமைந்திருக்கிறது என்று சொன்னால், மோடி நினைத்ததை போலெல்லாம் ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளிவிட முடியாது. மோடி நினைத்ததை போல ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்க முடியாது என்பதை மக்கள் தேர்தல் தீர்ப்பின் மூலமாக சம்மட்டி அடி கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மோடி தன்னுடைய இயல்புக்கு எப்போதும் போல செயல்படலாம் என்று நினைத்த நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றமாக இருக்காது என்பதை மக்களுடைய தீர்ப்பின் மூலமாக உணர்ந்து கொண்டிருப்பார். மோடி பேசிய வார்த்தைகள் மோடிக்கே திரும்பி வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம் போனால் இந்த ஆட்சியை இழந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் மோடி இருக்க முடியாத நிலைமை உருவாகுமே தவிர எதிர்கட்சிகள் இல்லாத நாடாளுமன்றம் ஜனநாயகத்தில் ஒருபோதும் அமையாது என்பதை மோடி இப்போதாவது தெரிந்து கொண்டிருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா என்னன்னா, திரு மோடி அவர்கள் நேற்று பேச்சுல தனி மனித தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதாவது பிரதமரா இதை பேசலாமா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவரை பார்த்து சின்ன பையன் மாதிரி ரியாக்ட் பண்ணாத, பட் அவர் பண்ணனதுலாம் ரொம்ப தவறு, இது கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்றார். அப்புறம் இன்னொரு கருத்தும் சொல்றாரு, இந்துவை ஒட்டுமொத்த இந்துவும் இழிவுபடுத்துறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாடாளுமன்ற அவையை நேரடி ஒளிபரப்பில் பார்த்த மக்களுக்கு அவர் என்ன சொன்னார்னு புரியுது. இப்படி ஒரு அதிகபட்சமாக ஒரு பிரதமரே அப்படி பேசுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போதெல்லாம் பாரதிய ஜனதாவின் மீது விமர்சனங்கள் வருகிறதோ அந்த விமர்சனங்களை எல்லாம் இந்துக்களுக்கு எதிரான விமர்சனம் என்று திருப்பி விடுகிற வேலையை லாபகமாக செய்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அதனால்தான் சனாதானம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்தை ராஜஸ்தானுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பேசினார் மோடி. ராஜஸ்தானுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை. ராஜஸ்தானுடைய சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிடுகிறதா? இல்லை. ஆனாலும் எதற்காக அங்கே சென்று பேச வேண்டும் என்று சொன்னால், இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்த நினைக்கிறார்கள். எனவே இந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்கிற அந்த செய்தியை அவர் மக்களிடத்திலே பதிவு செய்ய வைப்பதற்காக ராஜஸ்தானுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படி பேசினார். இப்போது அந்த எண்ணத்துக்கு துவக்கத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ராகுல். ராகுல் என்ன சொன்னார்? பெரியார் பேசியதை ராகுல் அன்றைக்கு பேசினார். பெரியாருக்கும் கடவுள் வணங்குபவர்களுக்கும் கடவுளுக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு இல்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் சனாதானத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார். வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிற கோவில்களில் இருக்கிற வழிபாட்டு தலங்களில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் போன்ற வணக்க வழிபாடுகள் இவற்றை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த முடிவுக்கு வந்தார். அடிப்படை என்பது அதுதானே. அதனால கடவுளே இல்லை என்று சொன்னார். கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார். கோவிலுக்கு போவது நின்று போகும். கோயிலுக்கு போவது நின்று போனால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் போகும் என்று சொன்னார். அதே பாணியைத்தான் அடிமடியில் கை வைக்கிற வேலையை ராகுல் நாடாளுமன்றத்தில் செய்தார். அதனால் தான் தடுமாறி போனார் மோடி. என்ன சொன்னார்? நீங்கள் இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதிக்கிற இந்துக்களுக்கு நீங்கள் ஒன்றும் ஆதார சுருதி அல்ல, நீங்கள் உண்மையான இந்துக்களே அல்ல என்று சொன்னார். இதுவரை பாஜகவினுடைய மீதான விமர்சனங்களை எல்லாம் இந்துக்களின் பக்கம் திருப்பி விட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். ஆனா நீயே இந்து இல்லையா, நீ ஒழுங்கான இந்து இல்லைங்கிற செய்தியை நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் பதிவு செய்தார். அதனால்தான் அவர்கள் நாடாளுமன்றத்தின் அவை குறிப்பிலிருந்து ராகுலினுடைய சில பேச்சுக்களை நீக்கினார்கள். இவையெல்லாம் மோடியினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்து விட்டதாக மோடி கருதுகிறார். எனவேதான் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுகிறார். சின்ன பையன் நீ ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு சொல்றதெல்லாம் அந்த சின்ன பையன் தான் உங்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லாமல் மோடி சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நாடாளுமன்ற விவாதங்கள் திரு ராகுல் காந்தி மூலம் அனல் பறந்து கொண்டு இருந்தது. இன்னொரு பக்கம் நீலகிரி எம்பி திரு ராஜா அவர்கள் அவர் பிரதமர் இருக்கிற அவையில பார்த்து நேருக்கு நேர் ஆக்ரோஷமான அவருடைய பதில தெரிவிச்சாரு. அவருடைய பேச்சு அப்படி அமைஞ்சது. அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க சார்? ஏற்கனவே 2G குறித்து பேசுகிற போதே நான் சொன்னேன், நிறைந்த நீதிமன்றத்தினுடைய படி ஏறி தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் எஞ்சிய வாழ்வையும் சிறையிலேயே கழித்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிற துணிச்சலும் திராணியும் அவருக்கு எப்போதுமே இருந்தது. காரணம், அவர் தாங்கி இருக்கிற சித்தாந்தம், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த இயக்கம், அவர்
மதிக்கிற அந்த தலைவர்கள், அவர்கள் எப்போதுமே சுயமரியாதை சுடரொளிகளாக சுடர் வீசியவர்கள். எனவே அந்த வழியில் வந்திருக்கிற ராசா எப்போதுமே தன்னை கொள்கை ரீதியாக வார்ப்பித்துக் கொண்டு களமாடக்கூடியவராக இருக்கிறார். அவரையெல்லாம் எதிர்கொள்வது என்பது மோடிக்கு பெரிய சவால் தான். ஏன் என்று சொன்னால், அவர் ஒரு அம்பேத்கரினுடைய வழியில் வந்திருக்கிற அறிவுஜீவி, அவர் ஒரு இன்டலெக்சுவல். எனவே அவரிடமெல்லாம் பேசி மீளுகிற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியில் அறிவு கூர்மையோ மதிநுட்பமோ பெற்றிருப்பவர்கள் யாரும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் இப்போதுதான் தன்னுடைய ஆட்டத்தை நாடாளுமன்றத்தில் துவங்கி இருக்கிறார். இன்னும் போக போக இவரை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்கொள்வதற்கே பாரதிய ஜனதா கட்சி அச்சப்பட்டு கொண்டு நாடாளுமன்றத்தில் இருந்து ஓடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அது மட்டுமல்ல, மகுவா மொய்த்ராவினுடைய கேள்விக்கே பதில் சொல்ல முடியவில்லையே. இந்த தேர்தல் ஆணையத்தை நீங்கள் வளைத்து இந்த தேர்தலை சந்தித்தீர்கள். இந்த தேர்தலை நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு நடத்தினாலும் உங்களால் வெற்றியை எளிதாக பெற்றுவிட முடியவில்லை. நாங்கள் அதையும் மீறி இங்கே வந்து நிற்கிறோம் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய சான்று என்று நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் தேர்தல் ஆணையத்தை பாஜக கைப்பற்றியது என்கிற செய்தியை பேசினாரே, பதில் சொல்ல முடிந்ததா மோடியால்? அமித்ஷா எழுந்து பதில் சொன்னாரா? பதில் சொல்லவே முடியவில்லை. இனி எதிர்கட்சிகள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நிலை தடுமாறி போகும் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போவார்கள் மோடியும் அமித்ஷாவும் என்பதுதான் 2 நாட்களாக நாடாளுமன்றத்திலிருந்து நாட்டு மக்கள் பார்த்திருக்கிற செய்தி. ஜனாதிபதி முர்மு அவர்கள் வந்து தன்னுடைய உரையில வந்து சோசியல் மீடியாவை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு சரத்தை வந்து ஒரு பேச்சை வந்து வைக்கிறாங்க. இது வந்து அரசுடைய பார்வை தான் அப்படின்னாலும் எதிர்காலத்தில் வந்து சோசியல் மீடியாவுக்கு ஒரு ஆபத்துன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை சுதந்திரமா இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காட்சி ஊடகங்களை எல்லாம் கோடி மீடியாவாக அவர் மாற்றியதை நாம் இந்த தேர்தலிலேயே பார்த்தோம். அவர்களால் விலைக்கு வாங்க முடியாதது இந்த சமூக வலைதளங்கள் தான். காரணம், இந்த சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மீடியா வைட்டாங்க. மீடியா என்பது இப்போது தேவையில்லை. ஒவ்வொருவர் கையிலும் செல்போன் இருக்கிறது. ஒவ்வொருவர் கையிலும் முகநூல் போன்ற, எக்ஸ் தளம் போன்ற, இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சமூக வலைதளங்களையும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் பேசுகிற ஒரு சூழல் இப்போது மாறிவிட்டது. நான் சொன்னேன்ல, அமலாக்கத்துறை வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு சேலத்தினுடைய விவசாயிகள் நிலத்தை பறிப்பதற்காக வந்தார்கள் என்று சொல்லி, அந்த பிரச்சனையில் அமலாக்கத்துறை ஓடியதை பின்னங்கால் பிடரியில் அடிக்க அதற்கு யார் காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் இந்த விஷயத்தை தொடக்கத்திலிருந்து ரொம்ப கவனமாக பார்த்தவன் என்கிற அடிப்படையில் அந்த உரிமையோடு நான் சொல்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்குகள் இல்லை. எந்த எதிர்கட்சிகளும் பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. எந்த அமைப்புகளும் வீதிக்கு வரவில்லை. மாறாக இந்த செய்தியை யூடியூப் சேனல் தான் சார் பேசுனாங்க. இந்த செய்தி அதிகமாக பேசப்பட்டது யூடியூப் சேனல்கள் தான். அதன் பிறகுதான் நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. அப்போதுதான் சொன்னாங்க, எரும மாடு ஒண்ணு செத்துருச்சு, அது குறித்த வழக்குக்கு தான் நாங்க சம்மன் அனுப்பிச்சோன்னு. அதற்கும் மறுநாள் நானே ஒரு நேர்காணலில் பேசினேன். எரும மாட்டுக்கும் ஈடிக்கும் என்னடா சம்பந்தம் என்று கேட்டேன். இதுவரை பதில் சொல்ல முடியவில்லை. நான் கேட்ட கேள்விக்கு என்று நான் சொல்லவில்லை. என்னை போன்ற பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள், பல்வேறு அமைப்புகளில் இயங்கக்கூடியவர்கள் சமூக வலைதளங்களில் வாயிலாக எழுப்பிய கேள்வி நாட்டு மக்களிடத்திலே பேரெழுச்சியாக போய் சேர்ந்தது. அதனால்தான் அமலாக்கத்துறை இனிமேல் இந்த வழக்கில் நாம் கவனம் செலுத்தினால் அம்பலப்பட்டு போவோம் என்கிற காரணத்தால் அந்த நோட்டீஸை வித்ட்ரா பண்ணிட்டு ஓடனா. அப்போ சமூக வலைதளத்துக்கு, அந்த யூடியூப் சேனல்ஸுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு. நீங்க வந்து நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஹேமந்த் சோரனை கைது செய்வதிலிருந்து பின்வாங்காத அமலாக்கத்துறை, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதிலிருந்து பின்வாங்காத அமலாக்கத்துறை, இப்போது வரை செந்தில் பாலாஜியை சிறை கொட்டடியில் அடைத்து வைத்திருக்கிற அமலாக்கத்துறை, இப்படி அதிகார மையங்களாக இருந்தவர்களை கூட அசைத்து பார்த்த அமலாக்கத்துறையால் சமூக வலைதளத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஓடினார்கள் என்பதுதான் சமூக வலைதளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை. அப்படிப்பட்ட சமூக வலைதளத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் மோடி எப்படியும் மீடியாவை வைத்துக் கொண்டு தான் சொல்வதுதான் செய்தி, தான் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புவதைத்தான் ஊடகங்கள் தர வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வருவார். இப்போது அவருக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறதே இந்த சமூக வலைதளங்கள் தான். எனவே அந்த சமூக வலைதளத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். இது ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்து. எப்போதுமே சமூக வலைதளங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடக்கிறது. நான் ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளத்தை ஆதரிக்கிறேன் என்று அல்ல அர்த்தம். ஆனால் சமூக வலைதளங்கள் வந்ததற்கு பிறகு தவறுகள் நடப்பதை மக்கள் அன்றாடம் எடுத்து சொல்வதற்கு தயாராகிவிட்டார்கள், அன்றாடம் பேசுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற கருவியாக மாறிவிட்டது என்பது மோடிக்கு பேராபத்தாக இருக்கிறது. எனவே அதை ஒடுக்க வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். இன்றைய அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பதில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி.